Very good morning guys. So இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பல. சென்னையிலேருந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு 12:30 கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு சேலம் ரீச் ஆக போகிறோம். இன்னும் கரெக்டாக 58 கிலோமீட்டர் சேலமுக்கு. எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வால்பாறை. அதாவது ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அங்கே ஒன்று நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அப்பா அம்மா கூட அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை போக போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் வால்பாறை அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு லோகேஷ்னு ஒருத்தர் எங்களோட குரூப் மெம்பர் ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் சேலமில். அது முடிச்சுட்டு நேராக உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னோடய ஒன் ஆஃப் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வினு வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் ப்ரொசீட் ஃபர்தர் டு கோயம்புத்தூர். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9-9:30 அந்த மாதிரி கோயம்புத்தூர் கிளம்புவோம். வியூவை பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில். இந்த பர்டிகுலர் ரைடுக்கு நான் இப்போ வந்துட்டு என்னோடய புது அட்வென்ச்சர் ரைடிங் பேண்ட் தான் நான் போட்டிருக்கேன், கம்ஃபர்ட் பார்க்குறதுக்காண்டி எப்படி இருக்குன்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் அமேசிங். எனக்கு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி ஒரு ஃபீலே இல்லை. அண்ட் அது தவிர இந்த பர்டிகுலர் ரைடுக்கு நான் வந்துட்டு என்னோடய புது ரைனாக்ஸ் க்ளவுஸ் ஸ்டார்ம் இவோ இது நான் வாங்கினது வந்துட்டு போட்டிருக்கேன். எல் சைஸ் எடுத்தது அவ்வளோ பக்கா ஸ்னக் ஃபிட்டாக இருக்குது பாருங்கள், எப்படி யூசேஜ்னு செம்மையாக இருக்குது. ஸோ இதான் கௌதம் வேலன். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் Striker Gears for also sponsoring Pharos for all our riders. They have been using it even for cities. That's the best part. I'm very happy that they're utilizing the product very well. அந்த மவுண்டன் பாருங்க செம்மையாக இருக்குது அந்த இடத்துல, உங்களுக்கு தெரியுதா தெரியல. அதான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிறது, கேமராவில் பார்க்குறது ஐ ஃபீல் இட் அஸ் ஆர்டிஃபிஷியல், கண்ணில் டைரெக்டாக பார்க்குறது இஸ் ஒரிஜினல். ஸோ கண்ணில் பார்க்குற அழகு வந்துட்டு கேமராவில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் இருந்தாலும் நான் காட்டுறேன்னு தெரியும்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு மிரரில் தெரியுது. பட் ஒரே நிமிஷம் நிறுத்தலாம் இல்லை கௌதம் வேலை நான் ஸ்டாப் பண்ணிட்டு வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். So guys, here you go, the beautiful sunrise. அங்கே பாருங்க, look at that. தெரியுதா தெரியல, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. This is why we ride guys. We enjoy, we love the nature. It's so beautiful. Wow. ஒரு ஃபுல் வட்டம், கம்ப்ளீட் சன்னோட ஒரு ஃபுல் வட்டம். இன்ஸ்டா ஸ்டோரிஸ் டாக்குன்னு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இது பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரானா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கணும். சேலம் ரீச் ஆகிட்டு லோகேஷை மீட் பண்ணிட்டு I'll continue the vlog. Until then, stay safe. சார்லாம் சேலம் ரீச் ஆயாச்சு. டைம் எக்ஸாக்டாக 7:35. இப்போ தான் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தோம். ஸோ எஸ், நம்ம லோகேஷ் இங்கே இருக்கார். ஹாய். ஸோ லோகேஷ் அப்படியே கொஞ்சம் கைட் பண்ணுறாரு ரூட்டுக்கு. இப்போ அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வினு வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தா 48 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. லோகேஷ் வந்துட்டு ஹார்ன் எட்டு வச்சுருக்கான். ஸோ அந்த லோகேஷ் நம்மளோட கண்டிக்கோட்டா ரைடில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் வந்திருப்பான். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் கைஸ். வினு வீட்டுக்கு போயிட்டு கிளம்பலாம். பாய். ஆமாடியா கேள் ரஜஸ். சொல்கிறா இங்கே ஸ்ட்ரைட்டா? ஓகே ஃபைன், see you, பாய். அம்மா பார்த்துக்கோ, நான் அப்புறம் கூப்பிட்றேன் உனக்கு. இந்த பையன் இங்கே இருக்கான் பாருங்க, வந்துட்டான் பாருங்க இவனோ. ஹலோ. Hey guys, so at last டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 11:30. நம்ம கோரம்பாளையம் அங்கேருந்து வினு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு ஒரு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு பவர் நேப் ஒன்று எடுத்தோம். ஒரு 1 hour 1.5 hours நல்லா தூங்கினோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பாடி. இப்போ நேராக இங்கேருந்து ஈஷா யோகாவுக்கு அப்புறம் ஆனக்கட்டி போயிட்டு ரிட்டர்ன் டு பேக் டு சென்னை. நாட் சென்னை, சாரி,
ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் டு கோயம்புத்தூர் எங்கள் வீட்டுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி பை 3 o'clock அந்த மாதிரி போயிடுவோம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸ்டே டியூன் கைஸ், பார்க்கலாம், பாய். ராப்டர் ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணலாம் இருக்கேன். இந்த பீக் வைக்கலாமா பார்க்குறேன், பட் நம்பர் பிளேட் இருக்குது, அதனால செக் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ அது பீக் வைக்க முடிஞ்சால் வேறு லெவலில் இருக்கும் த்ரோ எல்லாமே. பட் அந்த ஷாக் அப்சர்வர் வேண்டதுனால அது ஆகுமான்னு தெரில, அது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். பண்ண முடிஞ்சால் சூப்பராகிடும். ஓகே, ஸோ நம்ம மோட்ராக்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்துட்டு ரத்னவேல் ஜிக்ஸர் கிளப்லேருந்து. ஸோ ஹீ காட் டு நோ தட் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு. ஸோ ஹி வாண்டட் டு கம் அண்ட் மீட் அஸ். ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி விவேக் வந்திருக்கான். விவேக் நம்ம சவுத் இந்தியா ஒடிசி, தமிழ்நாடு ஒடிசி ஜாயின் பண்ணுவார். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே பைபாஸ்லேயே நாங்கள் கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு விவேக்கும் ராகுலும் நாளைக்கு வந்துடுவாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டாங்கன்னா, வால்பாறைக்கு வந்துட்டாங்கன்னா இட் பி கிரேட். ரொம்ப சூடாக இருக்குது கைஸ், இப்போ நல்லா சூடு தெரியுது ஆக்சுவலாக. கைஸ், ஒரு ஸ்மால் அப்டேட். நாங்கள் இங்கே சேலமில் கொஞ்சம் ரைடர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேயே டைம் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அவங்க கூட. பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்மளை பார்க்க வராங்க, நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணதுனால இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து ஈஷாக்கா போகிறதா இருந்தால் இன்னும் ஒரு 3 hours கிட்ட எடுக்கும். 3 hours எடுத்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டைம் எவ்வளோ சொன்னேன், 1:30. ஸோ அப்ராக்சிமேட் 4-5 o'clock போய் ரீச் ஆகும். திருப்பி பார்த்திங்கன்னா அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போனோம், அதுட்டு இன்னும் லேட் ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி கோயம்புத்தூர் போனது யூஸே இருக்காது, எங்கள் அப்பா அம்மா பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த யூஸே இருக்காது. அதனால் இந்த பர்டிகுலர் ஈஷா யோகாவோட விசிட் வந்துட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock திறக்கிறாங்க. ஸோ 5 o'clockலாம் நாங்கள் கிளம்பிடுவோம். 6 o'clock ஈஷா யோகா பார்த்துட்டு நேரம் அங்கேருந்து வால்பாறை ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து அவினாஷிலேருந்து ஒரு 20 kilometers 30 kilometers முன்னாடி இருக்கோம். பெருமாநல்லூர்னு ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ எங்களோட கேல்குலேஷன் படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 4:30க்குள்ளே கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ போகிற வழியில் கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரானோன்னு இந்த ஸ்மால் கிளிப்பிங்ஸ் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பாய். டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு, இன்னும் 2 minutes இருக்குது 4 o'clock. ஸோ இப்போ நம்ம வந்து அவினாஷி ரோடு ஏரியாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் எக்ஸாக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 25 kilometers தான். இதுதான் உக்கடம் லேக்கு ஃபுல்லாக. ஸோ இப்போது அந்த ரூட்டில் வர இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இப்போ இப்படி வந்து ஃபுல்லாக ஒரு யூட்டர்ன் அடித்து மேலே ஏறி இப்படி போகணும். எவ்வளோ காம்ப்ளிகேஷன். இந்த ஒரு பிரிட்ஜை கட்டினா நல்லாயிருக்கும், ஆனால் இந்த பிரிட்ஜு எங்கே போகும்னு தெரியலையே. சரிப்பா, ஸோ இதான் கோயம்புத்தூர் லேக் கைஸ். இங்கே தான் நிறைய பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:30, கரெக்டாக 11:30க்கு சேலம்லேருந்து கிளம்பினோம். அப்ராக்சிமேட்டாக 5 hours எடுத்துருக்கோம். பட் இவ்வளோ நேரம் எடுக்காது. நாங்கள் ஒரு பிரேக் எடுத்தோம் ஒரு 1 hour நடுவில், பிகாஸ் கண்டினியூஸாக மிட் நைட்லேருந்து ஓட்டுறதுனால. ஸோ இன்னொரு 10 minutes நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். கோயம்புத்தூரில் போனதுக்கப்புறம் மினித்தோட பிளான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் பிளானு. நாளைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஈஷா யோகா போகிறோம். ஈஷா யோகாலேருந்து ஸ்ட்ரெயிட் வால்பாறை. ஸோ இந்த ஹோல் சீரீஸ் ஆஃப் வால்பாறை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நாளிலேருந்து ஒரு சூப்பர் ஃபன் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் ஆல் ஹேவ் எ குட் டே அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பாய்.